நீட்டா குளிச்சு ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணி நானும் மகனும் ரெடி ஆயிட்டோம். மகனோட அவுட்ஃபிட் நல்லா இருக்குல்ல. ஒய்ஃபும் கிளம்பிட்டாங்க. நானும் ஒய்ஃபு குழந்தை 3 பேர் எங்க வீட்டுக்கு போய் ஒரு சீஃப் கெஸ்ட்டை பிக்கப் பண்ணிட்டோம். அது வேற யாரும் இல்ல, என்னோட தம்பி தான். என் ஸ்கூல் ஜூனியர் பையனோட அப்பா 10,000 பீப்புளுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்றாங்க. நம்மளே வந்து சாப்பிட்டு போக சொன்னாங்க. போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு இது பொலிட்டிக்கல் ரிலேட்டடான ஒரு ஈவெண்ட் அப்படின்றதே தெரிய வந்துச்சு. பட் வரவேற்பும் நல்லா இருந்துச்சு, சாப்பாடும் ரொம்பவே அருமையா இருந்துச்சு. என் தம்பியும் கிரௌடான இடத்துல கொஞ்சம் பயப்படுவான். பட் அவங்க நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க, அதனால அவன் பயப்படல. பிளஸ் நல்லா சாப்பிட்டான். இந்த அன்னதானம் ஜெயலலிதா மேமோட பிறந்த நாளைக்காக ப்ரொவைட் பண்ணிருக்காங்க போல. அங்க கிளம்பும் போது தம்பியை கூப்பிட்டு மெனக்கெட்டு அவனுக்கு ட்ரெஸ்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க. நண்பர்களே, இந்த வீடியோல எந்த பொலிட்டிக்கல் இன்டென்ஷனும் இல்ல. பொதுவாகவே நண்பர்களே எங்க போனாலும் vlog எடுத்துட்டு தான் போவேன். அதே மாதிரி 10,000 பேருக்கு சாப்பாடு போடுறாங்கும் போது அது ஒரு நல்ல விஷயத்தை நம்ம வீடியோல காட்ட போறோம் அப்படின்னு நினைச்சு போனேன். பட் அங்க போய் கட்சி கொடியை பார்த்துட்டு எனக்கு சரியான பயம் வந்துருச்சு. கமெண்ட் செக்ஷன்ல நம்மள அடிச்சு நொறுக்கிடுவாங்கடான்னு. பொலிட்டிக்கலா பார்க்காம இது ஒரு நற்பணியா மட்டும் நம்ம பார்த்தோம். ஒருத்தரோட பசியை தீக்கிறது கண்டிப்பா ஒரு புண்ணிய செயல் தான். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு என் ஒய்ஃபுக்கு 2-3 துணி எடுக்க வேண்டியிருந்துச்சு. மிருத்யுஞ்சயன் சித்தப்பா கையில எந்த கவலையும் இல்லாம ஜம்முன்னு இருக்காரு. ஸோ நானும் ஒய்ஃபும் ஃப்ரீ ஹேண்டடா நல்லாவே ஷாப்பிங் பண்ணோம். ஒய்ஃபும் அப்படியே மாத்து உடுப்புலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பும் போது பலாப்பழமும் கொஞ்சம் வாங்கிட்டோம். தம்பிக்கு அவனுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமை வாங்கி கொடுத்து வீட்டுல டிராப் பண்ணிட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்து குழந்தைய தூங்க வச்சுட்டு தூங்கிட்டோம். போறப்ப சும்மா கிடக்கிற அந்த லைக் பட்டனையும் ஒரு தட்டு தட்டிருங்க.